ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேலண்ட்ஸ் ஆஃப் மித்ரா. இன்றைக்கி நம்ம மார்கழி மாதம் 2வது நாளில் பார்த்துட்ருக்கோம். கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 5 ஃப்ளவர்ஸ் அப்புறம் லீவ்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரியான காற்று. இன்றைக்கி காலையில் ரொம்ப கூலிங்காக அவ்வளோ காற்று அடிச்சுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எப்போதும் போல் காலையிலேயே குட்டி கோலம்லாம் போட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் எல்லாமும் கோலம் போட்டிருக்கீங்களா, எப்படி போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி விளக்கேற்றுங்க. நிலவாசையில் இப்போது விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மார்கழி மாதம் தேவாதி தேவர்கள் எல்லாம் நம்ம வீட்டை நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நிலவாசல் படிக்கு 2 விளக்கு, அகல் விளக்கால் இருந்தால் போதும். இந்த விளக்கு வைக்கணும் அந்த விளக்கு வைக்கணும் எதுவுமே நம்மளுக்கு ரூல்ஸோ ரெகுலேஷன் எதுவும் கிடையாது. ஸோ 2 அகல் விளக்கு கண்டிப்பாக ஏற்றி வைங்க நிலைக்கிட்ட. அப்புறம் சுவாமி பூஜை ரூமில் சுவாமி பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றுங்க. வேறு எங்கே நீங்கள் அதாவது 2க்கு மேலே எவ்வளோ விளக்கு வேணுனாலும் ஏற்றலாம். ஆனால் கண்டிப்பாக ஒத்த விளக்கு மட்டும் ஏற்றாதீங்க, துணை விளக்கும் சேர்த்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஏற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், துளசி மாடம் அங்கே பக்கத்துலேயே ஏற்றியாச்சு. இப்போ லைட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் லைட்டோடு நான் வீடியோ எடுத்தேன். இப்போ லைட்டை ஆஃப் பண்ணக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு. இது அதிகாலை 4 மணிக்கு எடுத்த வீடியோ. அப்போல்லாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கோயில்லேயும் சாமி பாட்டெல்லாம் ஓடிட்டே இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருக்குது பாருங்கள். அப்படி பூஜை ரூம் வந்தாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றி இன்றைக்கி தூபம் போட்டுடலாம். எப்போதும் போல் தசாங்கம் தான் இன்றைக்கி ஏற்றிருக்கோம். தசாங்கத்தை அப்படியே சாமிக்கெலாம் காமிச்சிக்குவோம். சாமிக்கு காமிச்சிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த அதிகாலையில் நம்ம என்ன வேண்டுமோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் சாமி கும்பிட ரொம்ப அமைதியாக இருக்கப்போ நம்ம மனது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் அலைப்பாயாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளோட இலக்கு ஏதோ அதை நோக்கி மட்டும்தான் நம்மளுடைய தாட்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். என்றைக்குமே எந்த ஒரு ஜீவனுக்கும் உணவு இல்லைன்னு இருக்கக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எப்போ வேண்டுனாலும் இந்த ஒரு வேண்டுதல் எக்ஸ்ட்ரா வைங்க. அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் சொல்லுவோம். இன்றைக்கி உங்களுடைய பூஜையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சாமி கும்பிட்ருக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட செம்பருத்தி செடிக்கிட்ட போயாச்சு. நான் மருதாணை வச்சுருக்கேன், அதனால் அது ஆக்சுவலாக இலை பறிக்கலான்னு போனேன். வீடியோவில் பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சா, அதனால் 2 கையும் காட்டி வீடியோவில் காமிச்சாச்சு. மருதாணை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருதாணை வைங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் மருதாணை வச்சுக்கோங்க. இட்ஸ் குட், பாசிட்டிவ் வைப்லாம் இருக்கும். ஸோ எல்லாருமே மருதாணை வச்சுக்கோங்க. ரொம்ப இந்த மாதம் ஃபுல்லாக என்னென்ன கோவிலுக்கெலாம் போக முடியுமோ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா சாமியுமே கும்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இவ்வளோ மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் மட்டும் மார்கழி மாதத்திலே சிறந்த மாதம் மார்கழி. அதாவது யார் சொன்னாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு எந்த மாதம் பிடிக்கும்னா மார்கழி மாதம் பிடிக்கும். பிகாஸ் நிறைய கலராக கோலம் போடுவோம். இந்த மாதம் வேறு எந்த ஒரு விசேஷமோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. மெயினாக நம்ம சாமிக்கிட்ட தான் பிரார்த்தனை வைக்கணும். நம்மளோட எல்லா பிரார்த்தனையும் வைக்கணும். இந்த மாதம் முடிஞ்சு தை மாதம் பண்ணாலும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படியே பாருங்கள், பஜனை பாடிட்டு வராங்க சாமிக்கு. இப்போ பாடிக்கிட்டே போகிறாங்களா, இவங்க பஜனை பாடிட்டே போயிட்டு கோயில்கிட்ட போயிட்டு அந்த சாமி நேற்று சொன்ன மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். சாமிக்கிட்ட கோவில்கிட்ட போயிட்டு அந்த சைடு இருக்க சாமியை போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் கோவிலுக்குள்ளே போவாங்க. கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் திரும்ப பஜனை பாடிட்டு பஜனை மடம் வரைக்கும் போவாங்க. சிவன் கோயில் போயிட்டு பஜனை மடம் போவாங்க. இதுதான் எப்போவுமே இந்த மாதம் ஃபுல்லாகவே மார்கழி 30 நாளுமே இந்த மாதிரி செய்வாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கலந்துக்கலாம், யார் வேணாலும் வரலாம். இங்கே லோக்கல் யாருக்காவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி போகிறது. இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு அதிகாலையில்
பிரார்த்தனை பண்ணுங்கள், அது அவ்வளோவும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோபுர தரிசனம் கிடச்சிருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு டெய்லி கிடைக்கிறதுல நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். பாருங்கள், நீங்களும் அந்த பலனை பெறுங்க. என்னால் முடிஞ்ச ஒரு உதவின்னு வச்சுக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா இப்போ சாமி பாட்டு பாடிட்டே போனாங்களா, திரும்ப ரிட்டன் வந்து சாமி கூட உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போனோடனே தீபார்த்தனை நடக்கும். முடிஞ்சோடனே தீர்த்தம் பிரசாதம் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போக்கி எல்லாமே முடிச்சுட்டு எல்லோரும் திரும்ப ரிட்டன் வெளியில் வந்து திரும்ப பாட்டு பாடிட்டே சிவன் கோயில் போவாங்க. பார்த்துட்டே வாங்க அப்படியே. இப்போ பாருங்கள், வெளியில் வந்து நின்னாங்களா, வந்து நின்றுட்டு இப்போ பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடிக்கிட்டே சிவன் கோவில் வரைக்கும் போவாங்க. போயிட்டு அப்புறம் பஜனை மடம் போயிடுவாங்க. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வளர்ச்சி அடையணும்னு நான் விரும்புகிறேன். நீங்களும் அப்படி விரும்பணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வந்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு. இதுதான் மார்னிங் வியூ அப்படிங்கிறோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நைட் வியூவில் கோலம் பார்த்ததுக்கு எப்படி இருக்குது, அதாவது நைட்னா 4 மணிக்கு அந்த இருட்டோடு பார்த்தது எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வீடியோ போடலான்னு சொல்லியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.